விஜய் சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் பண்றாரு. சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் பண்ற வாரத்துக்கு ஒரு நாள் எப்படி சனிக்கிழமையை பற்றி உங்களுக்கு தெரியும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நான் எந்த நேரமும் அழைத்து பேசுவேன். இப்போ கூட நான் அழைத்து பேச தயாராக இருக்கேன். எனக்கு எல்லாம் யாருமே எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. திரு டிடி சார் மேலேயும் எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு எப்பொழுதும் கிடையாது, இனிமேலும் கிடையாது. நான் தயாராக தான் இருக்கிறேன். சார், உதயநிதி என்ன சொல்றாருன்னா, அதிமுகவை பாஜக சுக்குநூறா உடைச்சிருச்சு அப்படின்னு நேற்று ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாரு. அதிமுக இன்னைக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பொறாமையிலே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது அவங்களுடைய எண்ணத்தை அவங்க சொல்றாங்களே தவிர அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி உடைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் தான் இன்றைக்கு அவருடைய தலைவர்களாக ஏற்றிருக்கிறோம். விஜய் சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் பண்றாரு. சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் பண்ற வாரத்துக்கு ஒரு நாள் எப்படி சனிக்கிழமையை பற்றி உங்களுக்கு தெரியும். அதுபோல் நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம். எடப்பாடியால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட கட்சி தலைவர்கள் நீக்கப்பட்ட செங்கோட்டையனை மத்திய உள்துறை அமைச்சரும் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க. எந்த துணிச்சலை சந்திக்கிறாங்க திரும்ப இது சந்திக்கிறது துணிச்சல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. யாராவது அதாவது இல்லை இப்போ என்னன்னா அவங்க போயிருக்கலாம், சந்திச்சிருக்கலாம். இதில் என்னன்னா அதிமுகவிற்கு நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்களை உள்துறை அமைச்சர் சந்தித்ததாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு இது முழுமையான எனக்கு முடியாத கருத்து எனக்கு தெரியாது. பாஜக அறிவு சிகிச்சையில் அதிமுக ஐசியூவில் இருக்குது அப்படின்னு விமர்சனம். யார் உதயநிதி 2026 பிறகு யார் ஐசியூக்கு போகிறாங்கிறது தெரியும். சார், ஓபிஎஸும் டிடிவியும் ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட எண் நயினார் நாகேந்திரன்ட்ட இருக்குது, அவர் எப்போ வேணால் எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஓபிஎஸ் கூட்டணிக்கு எந்த நிபந்தனையும் விதிக்கலை. ஆனால் டிடிவி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை சிஎம் கேண்டிடேட்லேருந்து இது பண்ணுங்க, அப்போ நாங்கள் கூட்டணிக்கு வர தயார்ன்ற ரீதியில். அது அவருடைய சொந்த கருத்து, அதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நான் எந்த நேரமும் அழைத்து பேசுவேன். இப்போ கூட நான் அழைத்து பேச தயாராக இருக்கேன். எனக்கு எல்லாம் யாருமே எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. திரு டிடி சார் மேலேயும் எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு எப்பொழுதும் கிடையாது, இனிமேலும் கிடையாது. நான் தயாராக தான் இருக்கிறேன். கண்டிப்பாக அண்ணன் ஓபிஎஸ் கண்டிப்பாக நான் பேசுவேன். சார், அண்ணாமலை நேற்று ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்க கிட்டத்தட்ட 40% ஓட்டோடு இருக்காங்க, இந்த சூழ்நிலையில அவங்களை எதிர்கொள்றது கடினமான விஷயம் அப்படின்னு நேற்று ஒரு கருத்தரங்கத்தில் பேசியிருக்கிறாரு. இது அப்படியே அதுதான் உண்மையான நிலையா? திமுக ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது உதயநிதி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். அதை நீங்கள் திருச்சி பேசுறீங்க. திமுக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லவே இல்லை. திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறதாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோதான்.